Dear children, in this video we are going to see about alternative or branching statements from control structures. இங்க பாத்தீங்கன்னா 3 control structures இருக்கு. Sequential control structures, alternative or branching control structures, iterative or looping control structures. நம்ம previous videoல sequential control structures பத்தி பார்த்தோம். இப்போ alternative or branching control structures பத்தி பார்க்கலாம். First, நம்ம எந்த situationல இந்த alternative or branching control structures யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசிஷன் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிஷன்னா தெரியும். இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறோம்னா நம்ம ஏஜ் வந்து செக் பண்ணும். ஏஜ் வந்து 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ இங்க கண்டிஷன் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 21 செக் பண்றோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரானு செக் பண்ணுறது கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இல்லை ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆடு நம்பரானு செக் பண்ணுறது கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு மெனி வேஸ் இருக்குது. மெனி வேஸ் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வே தான் செலக்ட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவோம். அந்த வே எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா சம் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் போனால் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம், இல்லை எந்த ரோடு வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம யூஸ்வலாக போகிற ரோடு வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா சம் ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். In our day-to-day life, we need to take various decisions and choose an alternative path to achieve our goal. இப்போ நம்மளோட day-to-day லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேரியஸ் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதான் மேபி we would have taken an alternative route to reach our destination when we find the usual road by which we travel is blocked. இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக போகிற ரோடு வந்து பிளாக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அனதர் ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. This type of decision making is what we are learned through alternative or branching statement. இந்த மாதிரி டிசிஷனை தான் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க போறோம். இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஈவன் ஆர் ஆட் கேன் ஆல் பி டன் யூசிங் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரா இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம செக் பண்றதுக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதான் பைத்தான் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சிம்பிள் இஃப் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இங்க கண்டிஷன் எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு அடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இங்க வந்து கண்டிஷன் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இல்ல லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். இப்போ ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் தெரியும். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட் இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுடைய ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்டோடைய சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ்னா ரூல். இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னு நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இஃப் கண்டிஷன், இங்க வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் தெரியும். இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் 21 இந்த மாதிரி சம் கண்டிஷன் இங்க கொடுப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த எபோ சின்டெக்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. program to check the age and print whether eligible for voting. இங்க ஒரு ஏஜை இன்புட்டா வாங்குறோம். இன்புட் வாங்கி அந்த ஏஜை வந்து செக் பண்றோம். கண்டிஷன் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18 செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நீ ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றோம். அதான் இந்த ப்ரோக்ராம்.
அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் இன்புட் வாங்குறோம். இன்டீஜர் இன்புட் வாங்குறத நம்ம இந்த int of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ். இப்போ இங்க நீங்க ஒரு ஏஜ் கொடுப்பீங்க. அந்த ஏஜ் வந்து எக்ஸ் வேரியபிள் இருக்கும். அந்த எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18. 18 விட கிரேட்டரா இல்ல ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. இல்லைன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா இங்க எல்ஸ் பார்ட் கிடையாது. இப்போ இதோட சாம்பிள் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் இங்க என்டர் யுவர் ஏஜ். ஏஜ் வந்து 34 என்டர் பண்றாங்க. இங்க வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுது. 34 greater than or is equal to 18. 34 வந்து greater than 18. So you are eligible for voting. அந்த மெசேஜ் இங்க டிஸ்பிளே ஆகுது. அடுத்து செகண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. என்டர் யுவர் ஏஜ். இங்க வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கண்டிஷன் செக் பண்றோம். if 16 greater than or is equal to 18. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆச்சுன்னா எந்த அவுட்புட்டுமே டிஸ்பிளே ஆகாது. இங்க எல்ஸ் பார்ட் கொடுக்கல. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. as you can see in the second execution no output will be printed. எந்த அவுட்புட்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகல. இங்க prompt மட்டும்தான் இருக்கு. only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இங்க எந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம இங்க செக் பண்ண கொடுக்கல. நெக்ஸ்ட் if else ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து if ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ if else ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The if else statement provides control to check the true block as well as false block. இந்த if else statementல பாத்தீங்கன்னா true block செக் பண்ணும், false block செக் பண்ணும். நம்ம ப்ரீவியஸா பார்த்த if statementல just true block மட்டும்தான் இருக்கும், false block இருக்காது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு true blockம் இருக்கும், false blockம் இருக்கும். Following is the syntax of if else statement. இந்த if else statementோட syntax இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் if கண்டிஷன், இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த if else ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம். if the condition is true, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். if the condition is false, கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். Next point, if else statement thus provides two possibilities. இப்போ இந்த if else statement நமக்கு 2 possibilities provide பண்ணுது. இப்போ condition true இருந்துச்சுன்னா statement block 1 execute ஆகும். condition false இருந்துச்சுன்னா statements block 2 execute ஆகும். இப்போ இந்த condition தான் எந்த block execute பண்ணணும் அதை வந்து determine பண்ணும். அதான் the condition determines which block is to be executed. நெக்ஸ்ட் இந்த if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா வாங்குறோம். அந்த நம்பர் ஆடா ஈவனான்னு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா a வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர் இன்புட் வாங்குறோம். இன்டிஜர் இன்புட் வாங்குறது தான் நம்ம int of ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதான் a is equal to int of input of enter any number. நம்ம கொடுக்குற இன்டிஜர் வேல்யூ இப்போ a வேரியபிள்ல இருக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்றோம். if a modulus 2, இப்போ இங்க என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வேல்யூவை செக் பண்ணும். இப்போ அந்த ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0வா, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பர். பிரிண்ட் a இஸ் an ஈவன் நம்பர். இங்க கொடுக்குற நம்பர் இஸ் an ஈவன் நம்பர்னு நமக்கு அவுட்புட் வரும். கண்டிஷன் ஃபால்ஸ், இப்போ நாட் ஈக்குவல் டு 0 கிடையாதுன்னா எல்ஸ் பிரிண்ட் a நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் இஸ் an ஆட் நம்பர்னு நமக்கு அவுட்புட் வரும். இப்போ இதோட சாம்பிள் அவுட்புட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்டர் எனி நம்பர் கேக்குது 56. இப்போ 56 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும். ஸோ அதனால இந்த 56 அந்த 56 தான் ஏல இருக்கு. 56 இஸ் an ஈவன் நம்பர்னு அவுட்புட் வரும். அடுத்த அவுட்புட் என்டர் எனி நம்பர். இப்போ 67 கொடுத்துருக்கோம். 67 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 வரும். ஸோ 1 வந்து 0வும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இங்க என்ன வரும், 67 is an odd numberனு அவுட்புட் வரும். இந்த if else ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இங்க சிங்கிள் லைன்ல நம்ம இந்த if else ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். அதான் an alternative method to rewrite the above program is also available in Python. The complete if else can also return as. இங்க syntax, இங்க variable is equal to variable 1 if condition. இங்க condition செக் பண்றோம். condition true இருந்துச்சுன்னா இந்த வேரியபிள் 1ல இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த வேரியபிள் 2ல இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அதான் இந்த சின்டெக்ஸ்
variable is equal to variable 1 if condition else variable 2. Next நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான் alternative if else method யூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. Program to check if the accepted number is odd or even using alternate method of if else. இங்க first ஒரு integer input a variable வாங்குறோம். நம்மளுடைய இப்போ input வந்து a variable இருக்கு. Next condition check பண்றோம். if a modulus 2 இங்க வாங்குற வேல்யூ டிவைட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இங்க ஈவன் இந்த வேல்யூ இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஆடு இந்த வேல்யூ வந்து இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ இங்க நம்ம என்ன வேல்யூ வாங்கியிருக்கோமோ அந்த வேல்யூ இங்க வரும். இஸ் எக்ஸ் எக்ஸ் வந்து என்னது ஈவன் இல்லைன்னா ஆடுன்னு இங்க வரும். உங்களுக்கு எக்ஸ்ல ஈவன் இல்லைன்னா ஆடு இருக்கும், அதுதான் இங்க டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ல. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் 1 என்டர் எனி நம்பர் இங்க 3 கொடுத்துருக்காங்க. 3 டிவைடட் பை 2 1 நமக்கு வரும். நம்ம ரிமைண்டர் 1 வரும். ஸோ இங்க ஆடு இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற வேல்யூ ஆடு தான் இந்த எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ ஏ வந்து 3 இஸ் எக்ஸ் எக்ஸ்னா ஆடு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து அனதர் அவுட்புட் பார்க்கலாம். என்டர் எனி நம்பர் இங்க 22 கொடுத்துருக்காங்க. 22 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ 22 இந்த ஏ வந்து 22 நம்ம வாங்கின வேல்யூ ஏ 22 இஸ் ஈவன். இந்த எக்ஸில் இப்போ ஈவன் இருக்கும். ஸோ ஈவன் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட்னா தெரியும் கண்டினியூஸாக ஒரே இது அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதா நெஸ்டட்னு சொல்லுவோம். when we need to construct a chain of if statement then elif clause can be used instead of else. இப்போ இங்கே எல்ஸ் பதிலாக தான் எல்ஸ் இஃப் பதிலாக தான் நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல் ஸ்டேட்மெண்டோடைய ஜெனரல் ஃபார்மேட் சின்டாக்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 செக் பண்றோம். அதான் இஃப் கண்டிஷன் 1. இந்த கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னா இந்த எல்இஃப்ல இருக்கிற கண்டிஷன் 2 செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் 2 வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டை டிஃபால்ட்டாவே ட்ரூ எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் n வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா if else if else இந்த ஸ்டேட்மெண்ட்ல else if தான் நம்ம elif னு எழுதி இருக்கோம். சோ இந்த else if பதிலா elif போட்டு தான் நம்ம இத if elif else னு எழுதுறோம். அதான் elif clause combines if else if else statements to one if elif else. elif can be considered to be abbreviation of else if. இந்த else if தான் நம்ம சிம்பிளா elif னு போடுறோம். In an if statement there is no limit of elif clause that can be used, but an else clause if used should be placed at the end. இப்போ இந்த சின்டாக்ஸ்ல பார்க்கலாம். if ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் elif வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த elif பார்ட்டுக்கு வந்து லிமிட் கிடையாது. இந்த else பார்ட் இந்த else clause நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த if ஸ்டேட்மெண்டோட எண்ட்ல தான் நம்ம இந்த else பார்ட் யூஸ் பண்ணணும். இங்க ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். அந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் நம்மளோட if elif else ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். அதான் if elif else ஸ்டேட்மெண்ட் இஸ் சிமிலர் டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் which you learned in C++. இந்த if elif else உடைய ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ifல இருக்கிற எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்றோம். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா if உடைய பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா elifல இருக்கிற எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்ணும். இப்போ இந்த elifல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த elifல இருக்கிற பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா நெக்ஸ்ட் else உடைய பாடி எக்ஸிக்யூட் ஆகும். இதான் இந்த if elif else ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் இங்க நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இங்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரேட வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் ஏ கிரேடோட கண்டிஷன் என்னன்னா ஆவரேஜ் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 80 அண்ட் எபோ இருந்துச்சுன்னா கிரேட் வந்து ஏன்னு டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கிரேட் பியோட கண்டிஷன் நம்மளுடைய ஆவரேஜ் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தேன் 80 கீழே இருக்கணும். அதே டைம்ல 70 ஈக்குவல் இல்லைன்னா கிரேட்டரா இருந்துச்சுன்னா கிரேடு பி. அடுத்து சி கிரேடோட கண்டிஷன் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தேன் 70 இருந்துச்சுன்னா சி கிரேட். அடுத்தது கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் லெஸ் தேன் 60
60க்கு கீழே 50க்கு ஈக்குவலாகவோ இல்லை 50யோட கிரேட்டராகவோ இருந்துச்சுன்னா கிரேடு வந்து டி. அதர்வைஸ் இப்போ 50க்கு கீழே மார்க்ஸ் இருக்குன்னா நம்மளுடைய கிரேடு வந்து இ. இதே மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா 2 சப்ஜெக்டுடைய மார்க்ஸ் வாங்கி அதை ஆட் பண்ணி அதோடைய ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம கிரேடை டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா M1 வேரியபிளில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடைய மார்க் வாங்குறோம். இப்போ நம்மளுடைய மார்க் வந்து இன்டீஜர் வேல்யூ, இன்டீஜர் இன்புட் வாங்குறது தான் இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ M1 வேரியபிளில் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுடைய மார்க்கு M1 வேரியபிள் இருக்கும். இதே மாதிரி செகண்ட் சப்ஜெக்டுடைய மார்க்கை M2 வேரியபிளில் வாங்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் ஏவிஜின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி 2 மார்க்கையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏவிஜி வேரியபிளை வைக்கிறோம். M1 + M2/2. இப்போ ஆவரேஜ் இந்த ஏவிஜி வேரியபிளில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் ஏவிஜி கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 80, நம்மளோட ஆவரேஜ் மார்க்கு 80யோட கிரேட்டர் இல்லைனா ஈக்குவல்னா இப்போ நமக்கு கிரேட் ஏன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் பிரிண்ட் ஆஃப் கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அடுத்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். அதான் எல்இஃப்னு எல்சிஃப்க்கு தான் நம்ம எல்இஃப்னு கொடுக்குறோம். எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 70 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தேன் 80. இந்த கண்டிஷன் ட்ரூனா இப்போ நமக்கு கிரேட் இஸ் ஈக்குவல் டு பின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் பிரிண்ட் ஆஃப் கிரேட் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்னா அடுத்த கண்டிஷன் நமக்கு எவாலுவேட் ஆகும். இப்போ எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தேன் 70. இந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு இப்போ கிரேடு சின்னு டிஸ்பிளே ஆகும். அதான் பிரிண்ட் ஆஃப் கிரேடு சி. இப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். எல்இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தேன் 60. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா நமக்கு கிரேடு சின்னு டிஸ்பிளே ஆகும். அதான் பிரிண்ட் ஆஃப் கிரேட் இஸ் ஈக்குவல் டு டி. இப்போ இந்த எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். அதான் பிரிண்ட் ஆஃப் கிரேட் இஸ் ஈக்குவல் டு இ. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா என்டர் மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடைய மார்க்கு நம்ம 34ன்னு கொடுக்குறோம். என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்டோடைய மார்க்கு 78ன்னு கொடுக்குறோம். இப்போ M1 மார்க் 34, M2 மார்க் 78. நமக்கு இங்கே ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுறோம். இங்கே டோட்டல் வந்து 112 வரும். ஆவரேஜ் நமக்கு 56 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இங்கே இதான் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தேன் 60. இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ கிரேடு டின்னு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஈவ் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இன் அண்ட் நாட் இன் யூஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் ஈவ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு கேரக்டரை இன்புட்டா வாங்குறோம். அதை சிஹெச் வேரியபிளில் வச்சிருக்கோம். கேரக்டர் இன்புட் வாங்கி சிஹெச் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதான் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஏ கேரக்டர். இங்கே நம்ம வாங்குற இன்புட் வந்து கேரக்டர் இன்புட், இன்டீஜர் இன்புட் வாங்கல, அதனால இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம வாங்குற கேரக்டர் வந்து வவல்ஸ்ல இருக்கா இல்லைன்னு செக் பண்றோம். ஸோ இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் நம்ம இந்த இன் யூஸ் பண்றோம். அதான் டு செக் இஃப் த லெட்டர் இஸ் வவல். ஸோ வவல்ஸ் தெரியும் AEIOU. அதனால தான் இங்க போத் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் AEIOU ஒன்னொன்னுமே சிங்கிள் கேரக்டர், அதனால சிங்கிள் கோட்ஸ்ல கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் CH இன் ஆல் AEIOU. இப்போ இருந்துச்சுன்னா நம்ம இங்க வாங்குற கேரக்டர் இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா பிரிண்ட் CH வாங்குற கேரக்டர் இஸ் ஏ வவல்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டு செக் இஃப் த லெட்டர் டைப் இஸ் நாட் A or B or C. இப்போ நம்ம கொடுத்த லெட்டர் கொடுத்த கேரக்டர் வந்து ஏயும் இல்ல பியும் இல்ல சியும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இந்த நாட் யூஸ் பண்றோம். ஸோ இஃப் CH நாட் இன் ABC ஒன்னு சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ நாட் இன் இப்போ நம்ம இங்க கொடுத்த கேரக்டர் இந்த கேரக்டர் இதுல இல்லைன்னா இப்போ என்ன டிஸ்பிளே ஆகும்? பிரிண்ட் CH the letter is not ABC. ஏயும் இல்ல பியும் இல்ல சியும் இல்லைன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்டர் ஏ கேரக்டர். இங்க ஒரு கேரக்டர் கேக்குது, நம்ம ஈன்னு கேரக்டர் கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து வவல்ஸ்ல இருக்கு, இருக்கு லோவர் கேஸ் இ. ஸோ என்ன டிஸ்பிளே ஆகும்? CH நம்மளோட CH கேரக்டர் என்னது இஸ் ஏ வவல்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்த அவுட்புட் பார்க்கலாம். என்டர் ஏ கேரக்டர். இங்க என்டர் கேரக்டர் வந்து எக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ CHல எக்ஸ் இருக்கும். ஸோ இங்க என்ன ஆகும்?
இங்கே வவல்ஸ்ல கிடையாது, AEIOU கிடையாது. அடுத்தது இங்க என்னது, இங்க செக் பண்றோம் ABC, இதுலயும் இல்ல. சோ என்ன பண்றோம், X the letter is not ABC, ABCல இல்லைன்னு நம்ம இங்க என்ன பண்றோம், இங்க அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றோம். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட் அண்ட் if else ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒன்னொன்னுக்கும் சின்டாக்ஸ் பார்த்தோம், அதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், இங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் போட்டு பாருங்க, போட்டு எப்படி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.